ஸோ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுங்கிறது வந்து என்னன்னா, பொதுவாக மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது சும்மா ஒரு கிருமி தொற்று அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அது வந்து வெறும் கிருமி தொற்று மட்டும் கிடையாது. அது சரியா கண்டுபிடிக்க முடியாம வெறும் எரிச்சல் மட்டும் இருக்கு, பக்கத்துல எங்கேயாவது மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த கிருமி தொற்று மேல சிறுநீரகத்துக்கு வரைக்கும் போகும். அதாவது கிட்னி வரைக்கும் போய் சப்போஸ் கிட்னியே வந்து சீல் வச்சு கிட்னியே வேலை செய்யாம போற நிலைமை இருக்கும். பொதுவாக என்னன்னா, சிறுநீரக தொற்று தானே, மாத்திரை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இருப்போம். ஆனா அது அப்படி கிடையாது. இது எப்படி மற்ற கிருமி தொற்றுலாம் ரத்தத்துல கலக்குதோ அதே மாதிரி இந்த சிறுநீரகத்துல இருக்கிற இந்த கிருமி தொற்று யூரினரி இன்ஃபெக்ஷனுங்கிறது கிட்னியில கலந்து கிட்னியே வந்து சீல் வச்சிரும். ஸோ அதை வந்து நம்ம வந்து ஆரம்ப கட்டத்திலே வந்து சிறுநீர் கழிக்கும் போது வலியோ எரிச்சலோ இல்லை சில நேரத்தில் ரத்தம் கலந்த மாதிரி போதோ இல்லை சிறுநீர் போறதே ரொம்ப கஷ்டப்பட்டு போறோம், முக்கி முக்கி போறோம், போனா திருப்தி இல்லாம இருக்கு அப்படின்னா உடனே வந்து மருத்துவரை அணுகி அதுக்கு சரியான வழிமுறைகளை நம்ம பார்க்கணும்.